வணக்கம். மகாகவி சுப்பிரமணி பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மகாகவி சுப்பிரமணி பாரதியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோயில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியாரின் திருவுருப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். தென் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காரைக்காலில் கனமழை ஏற்படும் பட்சத்தில் அனைத்து துறைகளும் தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனுக்குடன் எடுக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்காத அளவில் பார்த்துக் கொள்ள வேண்டும். மின்துறையானது எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். வருவாய் துறையினர் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், கனமழை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி தனியார் கார் கம்பெனியில் ரூபாய் 7 லட்சம் மோசடி செய்த காசாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை இரட்டியர்பாளையத்தில் தனியார் கார் கம்பெனி உள்ளது. இந்த கம்பெனியில் சில நாட்களுக்கு முன்னர் ஆடிட்டிங் நடைபெற்றது. அதில் கம்பெனியின் கணக்கில் சேர வேண்டிய ரூபாய் 7 லட்சம் காணாமல் போயிருந்தது. விசாரணையில் காசாளராக பணிபுரியும் செல்வகுமார் என்பவர் இந்த கம்பெனியில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு காசாளராக பணியில் சேர்ந்துள்ளார். செல்வகுமார் கம்பெனிக்கு சேர வேண்டிய பணத்தை அதன் கணக்கில் சேர்க்காமல் தனது சொந்த கணக்கில் வைத்துள்ளார். இது விசாரணையில் தெரிய வந்தது. இது குறித்து இரட்டியர்பாளையம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. உதவி ஆய்வாளர் கலையரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வகுமாரை கைது செய்தனர். விசாரணையில் செல்வகுமார் அந்த பணத்தை ஆன்லைன் ரம்பி விளையாடி அதில் இழந்தது தெரிய வந்தது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற 1008 சங்க அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமிக்கு 1008 சங்க அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வலம்புரி சங்கை சிவாச்சாரியர்கள் ஏந்தி பிரகாரம் சுற்றி வந்தனர். பின் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரினை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. சங்காபிஷேக விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் குப்பைகளை உடனடியாக அகற்றவும், வாய்க்கால்களை தூர்வாரவும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். தென் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டும் மழையில் உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் இருசக்கர வாகனத்தில் இன்று திடீராய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சாலையில் மலை போல் குவிந்துள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும், வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும், காலி மனைகளில் உள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என நகராட்சி ஊழியர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். இந்த ஆய்வின் போது உழற்கரை நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் உடனிருந்தனர். மாநில அரசின் நிதியிலிருந்து மழை நிவாரணம் 5000 வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமை சேர்ந்த 3.54 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 5000 நிவாரணம் வழங்கப்படும். 10,000 ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000, உயிரிழந்த மாடுகளுக்கு 40,000, கன்றுகளுக்கு 20,000, சேதமடைந்த படகுகளை சீரமைக்க 10,000, இடிந்து விழுந்த கூரை வீடுகளுக்கு 15,000, உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு 5 லட்சமும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இதில் முதல் கட்டமாக 3.54 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 5,000 மழை நிவாரணம் வழங்க 177 கோடி செலவாகிறது. இது தொடர்பாக அரசு சார்பில் கோப்பு தயார் செய்து நிதித்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நிதித்துறையின் ஒப்புதல் கிடைத்தவுடன் கவர்னர் மாளிகைக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்படும். கவர்னர் ஒப்புதல் அளித்தவுடன் அனைவரது வங்கி கணக்கிலும் மழை நிவாரண தொகை செலுத்தப்பட உள்ளது. இதற்கான பணிகளை அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. அடுத்த கட்டமாக மற்ற நிவாரண தொகையை வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளி, கல்லூரிக்கு சென்றனர். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரியில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை சாலை, உப்பளம், காமராஜ் நகர், திலாசுப்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், கோரிமேடு, வில்லியனூர், பத்துக்கண்ணு, தவளக்குப்பம், பாகூர், செல்லிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழை காரணமாக பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டனர். பலர் மழையில் நனைந்தபடியும் சில மாணவர்கள் ஆட்டோவிலும் சென்றனர். சில பெற்றோர் தங்களது குழந்தைகளை இருசக்கர வாகனங்களில் மழையில் நனைந்தவாறே பள்ளிக்கு அழைத்து சென்றனர். மேலும் வாகன ஓட்டிகள், வேலைக்கு செல்பவர்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் 7 வருவாய் ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி வருவாய் துறையில் பணிபுரியும் 7 வருவாய் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பாகூர் தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிந்த கிருபாகரன் புதுச்சேரி தாலுகா அலுவலகத்துக்கும், அங்கு பணிபுரிந்த சுந்தரேச ராவ் வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்துக்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்தில் பணிபுரிந்த பைஜு கலால் துறை துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும், அங்கு பணிபுரிந்த தமிழ் அமுதன் பாகூர் தாலுகா அலுவலகத்துக்கும், வடக்கு சப் கலெக்டர் அலுவலகத்தில் பணிபுரிந்த சிவராமன் கலால் துறை துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும், அங்கு பணிபுரிந்த குமரன் வடக்கு சப் கலெக்டர் அலுவலகத்துக்கும், கல்வித்துறையில் பணிபுரிந்த செந்தாமரை கண்ணன் கலால் துறை துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை வருவாய்த்துறை துணை ஆட்சியர் வினயராஜ் பிறப்பித்துள்ளார். இந்தியாவிலே முதன்முறையாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் மாலை நேரத்திலும் வெளிப்புற சிகிச்சை பிரிவு சேவை துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை 200 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது. இங்கு பொது மருத்துவம், தோல் பாதிப்பு, கண், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை, இதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல், அறுவை சிகிச்சை, எலும்பு முறிவு, ரண சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பிரிவுகள் இயங்கி வருகின்றன. உள்புற சிகிச்சை பிரிவில் 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு புதுச்சேரி மட்டுமில்லாமல் தமிழகத்தை சேர்ந்த நோயாளிகள் என தினமும் 1000கணக்கானோர் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். வெளிப்புற சிகிச்சை பிரிவை பொறுத்தவரை திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 8 மணி முதல் 10:30 மணி வரையும், சனிக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் 9 மணி வரையும் சீட்டு பதியப்பட்டு மதியம் வரை நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கின்றனர். அதன் பிறகு வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்குவதில்லை. இந்நிலையில் மாலை வேளையிலும் வெளிப்புற சிகிச்சை பிரிவு துவங்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்திய நிலையில் மாலை நேரத்திலும் வெளிப்புற சிகிச்சை பிரிவு துவங்க ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டார். இதையடுத்து இந்தியாவிலே முதல் முறையாக புதுவை அரசு பொது மருத்துவமனையில் நேற்று முன்தினம் முதல் மாலை நேரத்திலும் வெளிப்புற சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வரும் நோயாளிகளுக்கு சீட்டு பதியப்பட்டு இரவு 7:30 மணி வரை மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பார்கள். இங்கு அனைத்து சிகிச்சைகளுக்கான மருத்துவர்களும் இருப்பார்கள். அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம் போல் இயங்கும். இந்த சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மருத்துவக் கல்லூரிகளில் MBBS படிப்பில் NRI ஒதுக்கீட்டில் சேர்வதற்கு போலி ஆவணங்கள் தயாரித்து கொடுத்த
ஆந்திரா மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 5 ஏஜென்ட்டுகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி படிப்பில் NRI போலி ஆவணங்கள் மூலம் மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக வந்த புகாரை தொடர்ந்து NRI ஒதுக்கீட்டில் MBBS சேர்க்கை பெற்ற மாணவர்களின் சான்றிதழ்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் 73 மாணவர்கள் போலியான தூதரக ஆவணங்கள் சமர்ப்பித்தது தெரியவந்தது. இந்த மோசடி தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட 73 மாணவர்களையும் போலீசார் வரவழைத்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது ஆந்திரா மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த ஏஜென்ட்டுகள் தூதரக கடிதங்களை போலியாக தயாரித்து கொடுத்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்த மெட்டி சுப்பாராவ், தமிழ்நாடு தேனி மாவட்டத்தை சேர்ந்த பூமிநாதன் என்ற ஜேம்ஸ், செல்வகுமார், கார்லோஸ் ஜாசிவ், வசந்த் என்கின்ற விநாயகம் ஆகிய 5 ஏஜென்ட்டுகள் கைது செய்து போலீசார் காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதில் தொடர்புடைய மேலும் பல ஏஜென்ட்டுகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் காட்டு தேனீ வளர்ப்பு மற்றும் சூரிய நிறுவன உதவி மேலாளர் போன்ற பயிற்சிகளை அனுபவம் வாய்ந்த அறிவியல் வல்லுநர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் மாசு கட்டுப்பாடு குழு உறுப்பினர் செயலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுவின் கீழ் செயல்படும் புதுச்சேரி சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வரும் 2025 ஜனவரி 8ஆம் தேதி முதல் தேனீ வளர்ப்பு நிபுணர், மரம் சாராத கானக விளைபொருட்கள் மற்றும் சூரிய நிறுவன உதவி மேலாளர் போன்ற பயிற்சிகளை அனுபவம் வாய்ந்த அறிவியல் வல்லுநர்கள் மூலம் நடத்தப்படுகிறது. விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் வரும் 13ஆம் தேதி முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை ஆன்லைன் கூகுள் ஃபார்ம் இணைப்பின் மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு 041322012556 என்ற தொலைபேசி எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த பொருட்கள் வழங்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நோட், பேனா, பென்சில், டிஃபன் பாக்ஸ், இனிப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சி ராஜீவ்காந்தி நகர் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரஞ்சித் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான AP சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் சந்திரமோகன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பொருட்களை வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னாள் முதல்வர் MDR ராமச்சந்திரன் மறைவையொட்டி தமிழக அமைச்சர் நேரு மடுகரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக மாநில அமைப்பாளருமான MDR ராமச்சந்திரன் அவர்கள் தனது 93 வயதில் கடந்த 8ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அன்றைய தினம் முக்கிய அலுவல் காரணமாக தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் தலைமை கழகத்தின் முன்னாள் செயலாளருமான நேரு MDR ராமச்சந்திரனின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள இயலவில்லை. இந்நிலையில் இன்று காலை மடுகரை இல்லத்தில் உள்ள D ராமச்சந்திரன் அவர்களின் இல்லத்திற்கு வந்த நேரு அவர்கள் அங்கிருந்த D ராமச்சந்திரன் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அங்கிருந்த ராமச்சந்திரனின் மனைவி மற்றும் மகன்களிடம் இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளருமான சிவா, நெட்டப்பாக்கம் தொகுதி கழக நிர்வாகிகள் வேலாயுதம், கிருஷ்ணமூர்த்தி, திருநாவுக்கரசு, தெய்வேந்திரன், பூபதி, மோகன்குமார், செல்வம், சக்திவேல், ராமு உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் படகு குழாமில் படகு சவாரிக்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் படகு குழாம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து பாரடைஸ் பீச்சுக்கு படகு சவாரி விடப்பட்டு வருகிறது. சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கும் இப்படகு குழாம் கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் கனமழையால் முழுமையாக சேதமடைந்தது. 5 படகுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதில் ஒரு படகு மரக்காணம் அருகே கரை ஒதுங்கியது. மற்ற 4 படகுகள் மாயமானது.
புயல் மழை வெள்ளத்தால் பாரடைஸ் கடற்கரையில் இருந்த ஜெட்டி, படகு நிறுத்தும் தளம், தங்கும் குடில்கள், நிழற்குடைகள், ஹோட்டல்கள் சேதமடைந்தன. சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள படகு உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்துள்ளன. பாரடைஸ் பீச்சில் புதிய ஜெட்டி அமைக்கும் பணி நடந்து வருகிறது. மேலும் அங்கு கொட்டகைகள் உட்பட அனைத்தையும் சீரமைக்கும் பணி தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லாமல் இருப்பதற்காக படகு சவாரி மட்டும் தற்பொழுது நடத்தப்படுகிறது. ஜெட்டி உள்ளிட்ட பணிகள் முடிந்தவுடன் பாரடைஸ் பீச்சுக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் வரும் 7ஆம் தேதிக்கு முன் சீரமைப்பு பணி முடிந்துவிடும் எனவும் படகு குழாம் அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.